இந்த இடத்தில்தான் அனைவரும் எனக்கு பூஜை செய்ய வேண்டும். இதுதான் நீ விரும்பிய ஸ்தானம். இதன் பிறகு பக்தர்கள் பக்தியோடு உன்னை பார்ப்பார்கள் மானசா. அதன் பிறகு பக்தர்கள் இதுதான் எங்கள் மானசா தேவியின் ஸ்தானம் என்பார்கள். செல் மகளே. இல்லை மகளே, தேவிகளோ தேவர்களோ இடது கையினால் அல்ல, எப்பொழுதும் வலது கையினால் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெல். ஒரு நீண்ட யாத்திரைக்கு பிறகு ஒரு தேவியாக இருப்பதற்கான அர்த்தம் என்னவென்று எனக்கு இப்பொழுதுதான் நன்றாக புரிந்திருக்கிறது. இந்த படிப்பினையால் என் மனது முற்றிலும் மாறிவிட்டது. தன்னுடைய நல்ல செயல்களினால் மட்டுமே அனைத்து தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் உண்டான ஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதனால் நான் எப்பொழுதும் அவர்களுக்கு என் நன்றியை செலுத்த விரும்புகிறேன். உன் மனதில் என்ன இருக்கிறது மகளே? தாயே, உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் ஆராதனைகளை அனைவரும் வலது கையால் செய்வார்கள் அல்லவா? ஆனால் எனக்கு பூஜை செய்யும் பொழுது என் பக்தர்கள் இடது கையினால் ஆராதனை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறேன் தாயே. வில்வ பர்வதத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில்தான் இனி தேவி மானசா பக்தர்களுக்கு காட்சியளிக்கப் போகிறாள். தனது அனைத்து பக்தர்களின் விருப்பங்களையும் அவள் நிறைவேற்றுவாள்.